வணக்கம் நண்பர்களே. வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்து தான் வீடியோ ஆரம்பிப்போம். இன்றைக்கி நைட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நைட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டுத்தரையில் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு கோழிகளெல்லாம் பார்ப்பேன். எந்தெந்த கோழி எங்கே அடைஞ்சிருக்கு, முட்டை எடுக்கிறது அதெல்லாமே நைட்டில் தான் பண்ணுவேன். அதனால் அப்படியே ஒரு ரவுண்டு வந்தேன். இங்கெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நைட்டில் கோழி அடைஞ்சிருக்கும். இதிலெல்லாம் உள்ளே அந்த கேனை அறுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளேயெல்லாம் குஞ்சு பொரிச்ச கோழிகள்லாம் உள்ளே போய் படுத்திருக்கோம். இதெல்லாம் குஞ்சு பிரித்து விட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகள்லாம் மேலே ஏறி பழகிடுச்சு. அப்புறம் மற்ற கோழிகளும் அதே மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று உட்காந்துருக்கும். எந்தெந்த கோழிக்கு கொத்திக்காமல் அதனோட செட்டோடு பார்த்திங்கன்னா அங்கங்கே தனித்தனியாக போய் உட்காந்துக்கும். இதெல்லாம் ஒரு பேட்ச்சு. இதெல்லாம் ஓரளவுக்கு சைஸ் வந்துருச்சு. ஒரு 2 கிலோ சைஸ் வந்துருச்சு சேவல்லாம். கீழேயும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்முக்குள்ளேயும் ஒரு கோழி படுத்திருக்கும். 2 குஞ்சு பாருங்கள் வெளியே தனியாக உட்காந்துட்ருக்கு. கோழி குஞ்சு பிரித்து விட்டு குஞ்சுங்கள்லாம் தனித்தனியாக இங்கே இருக்கும். அந்த கோழிகளெல்லாம் நம்ம சேவல் கூட ரூம்குள்ளே தனியாக போட்டிருப்போம். அப்புறம் மாடெல்லாம் பார்த்தேன். எல்லாமே தீவனம் தின்னுட்டு அது பாட்டுக்கு படுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே இருக்கிற கோழிக காடை இதெல்லாம் பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புறாவுக்கு நம்ம ஒரு ரேக் அடித்து வச்சுருக்கோம். அந்த ரேக் மேலே அந்த விடைக சேவல்லாம் மேலே ஏறி அணைஞ்சிக்கும். காடை சாயந்தரம் தான் முட்டை விடும். அந்த முட்டையெல்லாம் எடுத்தது போக மீதிக்கு எடுக்காமல் இருக்கா என்னென்னு பார்த்தேன். இதுக்கு அடியிலையும் முட்டை இருக்கும். கோழி அடைப்படுத்திடுச்சாட்டிருக்கு. சரி, இன்னும் 2 நாள் கழித்து நம்ம அடை வச்சுக்கலாம். உடனே நம்ம வச்சோம்னா நாளைக்கு ஒரு முட்டை விடும். பொரிக்கிறது கொஞ்சம் நாள் மாறும். 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன வரும். அதனால் எப்பயுமே கோழி அடைப்படுத்து ஒரு 2 நாள் கழித்து தான் நான் அடை வைப்பேன். இதுகளும் நம்ம பேரண்ட்டு காடைங்க. அதிலும் முட்டையெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடை வச்சுருக்கிற கோழி சாயங்காலம் நீக்கி விட்ருப்பாங்க. அது ஒழுங்காக அடைக்கல போல். சரி, அதையும் அடைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். கீழே எல்லாம் அடைச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு கோழி அடை வச்சுருக்கிறேன். புறாலாம் பார்த்திங்கன்னா மேலே அங்கங்கே உட்காந்துக்கும். முட்டை விட்டுட்டுருக்கிற புறாலாம் முட்டை விட்ட உடனே அடைப்படுத்துக்கும். அப்படியே ஒரு முட்டை விட்டாலே அந்த அன்றைக்கி நைட்டு போய் உள்ளே படுத்துக்கும். 2வது முட்டை அடுத்த நாள் தான் விடும். அதனால தான் பொரிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி பின்னாடி பொரிக்கும். அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் வந்தேன். இந்த குஞ்சுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கோழி பிரித்து விட்ருக்கு. இதெல்லாம் இன்னும் மேலே ஏறி பழவல. ஒரு சில கோழிகள் பார்த்திங்கன்னா குஞ்சுவோடு சுற்றிட்டு இருக்கும்போதே மேலே கூட்டிகிட்டு போய் அது ஏறி உட்கார ஆரம்பிச்சு குஞ்சுக்கு மேலே ஏறி உட்காந்து பழகிரும். இந்த கோழி அந்த மாதிரி பழக்கி உள்ள அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. முட்டை விட ஆரம்பித்த உடனே குஞ்சுகளை பிரித்து விட்டுரும். ஒரு சில கோழிக்கு பார்த்திங்கன்னா முட்டை விட்டாலுமே குஞ்சுகளோட நைட்டு அடைஞ்சிட்ருக்கும். முட்டை போய் தனியாக விட்டுட்டு வந்துடும் பகலில். அந்த மாதிரியும் பண்ணும். அப்புறம் ஆடெல்லாம் உள்ளே படுத்துருந்து அங்கே போகல. நான் போனாவே எல்லா ஆடுகளும் கத்த ஆரம்பிச்சிடும். அதனால் நான் ஆட்டு ஷெட்டுக்கு போகல. ஏதாவது குட்டி போடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் போய் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தீவன ரூமுக்குள்ளே வந்தேன். லைட்டு போட்டு விட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தவிடு ஸ்டாக் வச்சுருக்குறோம். இது எப்படியும் நமக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு வரும். ரேட்டு கம்மியாக இருக்கும்போதே நம்ம எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா கோழி கம்பு, அதுக்கு பக்கத்தில் ஆட்டுக்கு புண்ணாக்கு, இந்த மஞ்சள் கலர் மூட்டை பார்த்திங்கன்னா யூரியா காட்டுக்கு, அது கடைசியில் இருக்கிறது தெவர குருணை, அது ஆடுகளுக்கு தான். இதெல்லாம் கயிறு அப்பப்போ எது எது நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கிறதுக்காக அப்படியெல்லாம் வரிசையாக ஒன்று மேலே ஒன்று எல்லாம் போட்டு அடுக்கி வச்சுருக்குறோம். நூல் கயிறுலாம் ஒரு பக்கம், நரம்பு கயிறு ஒரு பக்கம், மூக்கணாங்கயிறு ஒரு பக்கம், கன்னிக்கயிறு ஒரு பக்கம், கொம்பு கயிறு ஒரு பக்கம்ன்ட்டு ஈஸியாக எடுக்கிற மாதிரி மூக்கணாங்கயிறும் சைஸுக்கு தகுந்த மாதிரி மேலே தள்ளி தள்ளி வச்சுருக்குது. தவிடு இப்போ ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஒட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம ஸ்டாக்குக்காக. அதுக்கப்புறம் காலையில் நேரமாக எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம கெடா குட்டி ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரவிந்த் கோட் ஃபார்ம்ன்ட்டு ராசிபுரத்தில் இருக்குது. அங்கே தான் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாலும் இங்கே தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒரு கெடா ஒன்று, ஒரு பொட்டா குட்டி ஒன்று, 2மே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது இப்போ பெருசாகிடுச்சு. இப்போ ஏன் இன்னொரு கெடா எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுகெல்லாம் பிறக்கிற குட்டி அதே கெடாய்க்கு நம்ம சேர்த்தக்கூடாது. அதனால் வேறு ஒரு கெடா எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கு நம்ம எல்லாம் கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக எடுத்துகிட்டு வர போயிருந்தேன். நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். நான் கேட்குற மாதிரி குட்டி வேணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அனுப்ப சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவரும் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு அந்த குட்டி பிடிச்சிருந்தது. இருந்தாலும் நம்ம நேரில் போய் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக போய் செலக்ட் பண்ணிட்டோம் இந்த குட்டியை. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதே எடுத்தாச்சு. நம்ம நண்பரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவர் தான் குட்டி பிடிச்சிட்டு இருந்தார். நான் வீடியோ எடுக்க வந்தேன். அவர் எப்படி குட்டி பிடிக்கிறது என்ன அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தார். இந்த மாதிரி தான் தூக்கி பிடிச்சிங்கன்னா நான் நிற்கும் ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். அது மேலேயே வச்சுருந்தங்காட்டி கொஞ்சம் பயப்படுது. கீழே இருந்திருந்தால் பயப்படாது. இருந்தாலும் ரொம்ப பயம் இல்லை.
ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருமைக்கன்று ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கு வந்து மூக்கணாங்கயிறு இன்றைக்கி குத்திடலாம் அப்படின்ட்டு மரத்தில் பிடிச்சி கட்டி மூக்கணாங்கயிறு குத்தியாச்சு. ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க மூக்கணாங்கயிறு சின்னதாக தான் குத்தணும் அப்படின்ட்டு. ஆனால் சின்னதாக குத்தினோம்னா சீக்கிரமாக மூக்கு அறுக்க ஆரம்பிச்சிடும், மூக்கு அந்துடும். அதனால் வந்து நான் பெரிய கயிறாக தான் எப்போவுமே குத்துவேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக குத்தியாச்சு. இது இப்போ மூக்கணாங்கயிறு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம மாற்றும் போதும் பார்த்திங்கன்னா சின்ன ஓட்டையாக இருக்கும். அடுத்த கயிறு பெருசு போடும்போது ஹோல்ஸ் பெருசாகும். அதுக்கு போடும்போதே கொஞ்சம் பெருசாக போட்டணும், ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. 2ஆம் நம்பர் இல்லாட்டி 3ஆம் நம்பர் அந்த மாதிரி போடணும். அப்புறம் காட்டுக்குள்ளே அவுத்து கட்டியாச்சு. அப்படியே அது பாட்டுக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒன்று காலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக வந்து காலைக்கு கொண்டு வர வீடியோவே போடல. நிறையா குழந்தைங்களெல்லாம் வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறக்காக, சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டு ஷெட்டுக்கு வந்தேன். இப்போ காட்டில் வேலை செய்கிற அந்த தம்பி வந்து ஆட்டுக்கெல்லாம் தீவனம் எடுத்துகிட்டு போனாப்புல. சரி வாங்கிட்டு வந்த குட்டி எப்படி தீனி எடுக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். முன்னாடி இருந்து போட்டுட்டு அப்படின்னா எல்லாம் ஷெட்டை போட்டு இட்டின்னு இடிக்கும். அதனால் அங்கேருந்து போட்டுட்டு வந்தாப்புல வரிசையாக. எல்லாமே பார்த்தா ஒரே சைஸாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறதும் வந்து 5 மாதம்தான். அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்த குட்டியும் 5 மாதம்தான். க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம வச்சுருக்கிறது அவங்க வச்சுருக்கிறது எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்ம நிறுத்திக்கிட்ட குட்டி இந்த கடைசியாக இருக்கிறது. இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கெடா குட்டி தான் இருக்குது. அதில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த குட்டி எதுனா அந்த கடைசியாக பின்னாடி நிற்கிது பாருங்கள், அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த குட்டி. நம்மக்கிட்ட இருக்கிறத கூடவே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா பியூர் ப்ரீடுக்கும் நம்மக்கிட்ட வந்து போயர் தலைச்சேரி கிராஸில் பிறந்த குட்டிகளும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியுது. பியூர் போயரோட கிராஸ் பண்ணுறது தான் பார்த்தா வெயிட் அதிகமாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ரீப்பர் வந்து உடஞ்சிருச்சு. ஆடுகளாக டெய்லி மேலே ஏற இறங்க அது ஏதோ கொஞ்சம் உடஞ்சிருச்சு. சரி மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மற்ற எல்லா டூல்ஸுமே எடுத்துகிட்டு வந்தேன். ஆட்டு ஷெட்டுக்குள்ளேயும் வந்து அந்த கூண்டெல்லாம் சின்ன சின்ன வெல்டிங் அடிக்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால் எல்லா வேலையும் ஒட்டுக்காக செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மிஷின்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி நாய்க்கு வந்து அந்த ரூம் ரெடி பண்ணாமல் வச்சுருந்தோம். சரி அதையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேலை செய்ய ஆரம்பித்தோம். இனிமேல் வரக்கூடியது பார்த்திங்கன்னா மழை காலம்தான். சரி மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக நனையும். நம்ம மாட்டு ஷெட்டு ஓரத்தில் தான் கட்டியிருக்கிறோம். உள்ளே போய் நின்னா மழை படாது தான், இருந்தாலும் அந்த சாரெல்லாம் வந்து தெரிக்கும். அதனால் வந்து ரூம் கட்டிடான்ட்டு ஸ்லாபு கல், ஹாலோ பிளாக் கல்லெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு 3 கூண்டு ரெடி பண்ணியாச்சு. பழைய கூண்டு, அந்த கூண்டு தான் பழைய கூண்டு, அதுவும் ஓகே. மொத்தம் 4 இது ஓகே. இன்னும் ஒரு நாய் கொண்டு போய் கட்டுற அளவுக்கு 2 ஸ்லாப் வந்து எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வந்து வச்சுருக்கிறேன். தேவைப்படும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எல்லா வேலையும் முடித்து மரமெல்லாம் இறக்கி விட்டு கீழே தொங்கிட்டு இருந்தெல்லாம் வெட்டி விட்டாச்சு. வெட்டி விட்டு அந்த இடத்தையெல்லாம் சுத்தமாக கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ பாருங்கள் இடமே எல்லாம் நீட்டாக இருக்குது. அந்தந்த நாய்க்கு வந்து அந்தந்த ரூம்குள்ளே போய்க்கிற மாதிரி. இப்போ ஒரு நாய்க்கு ஒரு நாய் வந்து செயின்லாம் போய் சுற்றிக்கிறது அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்கு அந்தந்த இடத்த செட் பண்ணியாச்சு. இனி மழை வந்துச்சுன்னா அதுவே உள்ளே போய்க்கும். இப்போதைக்கு உள்ளே போகல, இடம் புதுசாக இருக்கிறனால. இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா அதுவே போய்க்கும். இன்றைக்கே மழை பெஞ்சினாலும் டக்குன்னு அது உள்ளே போய் ஒரு மறைவான இடத்த தான் தேடும். அது இல்லாமல் நம்ம சாக்லேட்டு வந்து கன்சீவாக இருக்குது. அது எப்படி இன்னொரு 20 நாள் அந்த ரேஞ்சில் வந்து குட்டி போட்டுரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது குட்டி போட்டாலுமே கூட அப்படியே விட்டுறலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து நான் காலையில் இந்த கருவேப்பிலை கொடுக்குறதுக்கு மறந்துட்டேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால இப்போ வந்து கருவேப்பிலை போயிட்டுருக்கு. அதனால் சரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சாயந்தரமாவது கொடுத்துடணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செவலை கிடாரி வந்து கொடுத்தாச்சு. நம்ம தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து வாங்கியிருக்கிறாரு. இப்போ பிடிச்சிட்டு போகிறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்குள்ளே ஒரு கத்தை தட்டு போட்டு தவிட்டு தண்ணியெல்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்ட்டு தீவனத்தை போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய கடைசி நாள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நம்ம தோட்டத்திலே இருந்தனால அப்படியே ஒவ்வொரு வேலையாக வந்து நம்ம இன்றைக்கி முடித்தாச்சு ஓரளவுக்கு. இது பார்த்திங்கன்னா சித்து வடை கோழி. கோழி வந்து பியூர் சித்து வடை கோழி. குஞ்சு வந்து கொஞ்சம் இடவெட்டு, அதாவது சுத்தமான சித்து வடை சேவல் அணையில் இது வந்து ஒரு இடவெட்டான சேவலுக்கும் பியூர் சித்து வடைக்கும் பிறந்த குஞ்சு.
நிறையா நண்பர்கள் வந்து சித்து வடை குஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னொரு 1 மாதம் ஆயிடுச்சுன்னா இந்த குஞ்சுகள் வந்து கொடுக்குறது தான். இல்லை பெருசாகிடுச்சினாலும் கொடுத்துருவேன். அதுக்குள்ளே யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பேட்ச்சு. ஒரு 6 குஞ்சு மட்டும் இருக்குது இந்த கோழியில். ஃபஸ்ட்டு குஞ்சு பொறித்து ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருப்பேன். அதிகபட்சம் 1 மாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூம்குள்ளேயே வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த குஞ்சுகளையுமே பார்த்திங்கன்னா நம்ம திறந்து விட்டுறலாம். ஆனால் இதெல்லாம் வந்து தாய்க்கோழி இல்லாமல் நம்மக்கிட்ட இன்குபேட்டரில் பொறிச்ச குஞ்சுங்க. வெளியே திறந்து விட்டோம்னா மற்ற கோழிக்கு வந்து இந்த குஞ்சுகளை கொத்திடும் அப்படிங்கிறத அடைச்சியே வச்சுருக்கிறேன். இது அதெல்லாம் ஒட்டுக்காக பொறிச்சது தான். ஒரு வார கேப்பில் இது ஒரு 15 நாள் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து தாய்க்கோழியிலேயே வச்சதுனால நல்லா குஞ்சு பொறிச்சு அது பாட்டுக்கு பார்த்துக்குது. வெய்ய காலம் அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம இன்குபேட்டரில் வச்சுருந்தோம். அப்போவுமே அது கம்மியாக தான் குஞ்சு பொறிச்சிருந்துச்சு. இந்த சேவலுக்கு பார்த்திங்கன்னா நான் விடை அதிகமாக போட்டிருக்கேன். அதாவது ஒரு சிலர் வந்து என்கிட்ட நேரில் பார்த்து பேசும்போது கேட்டிருந்தாங்க, ஒரு சேவலுக்கு வந்து இத்தனை விடை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. நான் இது வெளியில் விட்டேன்னா வேறு சேவல் வந்து நம்ம பட்டா ஏதாவது ஒன்று வந்து அணைஞ்சிரும். அதனால தான் நான் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே டெய்லியும் முட்டை விடக்கூடிய கோழிகள் கிடையாது. இதில் வந்து ஒரு 2 அல்லது 3 தான் வந்து ஒரு நாளைக்கு முட்டை விடும். முட்டை விடுற கோழிகள் தான் அணை வாங்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு ஏற்றிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. அதாவது நம்ம செவலை கிடாரி. நான் கூட வண்டியில் ஏறாதான் என்னமோ கொஞ்சம் குறும்பு பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் அமைதியாக ஏறிச்சு. நான் இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இவங்க ஏற்றிட்டு போகிறதுக்கு முன்னாடி மூக்கணாங்கயிறு குத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதுக்கும் வந்து மூக்கணாங்கயிறு குத்தியாச்சு. அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளும் இல்லை, நானும் மறந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 பொட்டைக்குட்டியும் வந்து விற்பனைக்காக இருக்குது. இது எதோட குட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்து பால் கறக்கிற மாதிரி நல்ல பெரிய மடியோட ஒரு ஆடு. அந்த ஆட்டோட குட்டி வந்து என் மாமா வீட்டுக்கு கொடுத்துருந்தேன். அது வந்து 2 குட்டி போட்டிருக்கு. இது வந்து நம்ம போயர் கிடாய்க்கு ஆன குட்டி. பேட்ச் பார்த்திங்கன்னா இது பீட்டல் பேட்ச்சு. அந்த ப்ரௌன் பேட்ச் வரல. ஆனால் குட்டி பார்த்திங்கன்னா போயர்னோட சைஸ்லேயே ஹைட்டு வராமல் நல்லா கறி பிடிச்சிருக்கு. 2மே பொட்டைக்குட்டி. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.